ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது உங்கள் மைக் அண்ட் வெல்ஜி. நான் உங்கள் அபிலாஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம மைக் அண்ட் வெல்ஜியில் என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா வேக்சின் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ காமனாக கொரோனா வந்தப்போ கண்டிப்பாக அதிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க எல்லாருமே வேக்சின்ஸ் போட்டிருப்போம். அதை தாண்டி சின்ன வயசுலேயே இந்த போலியோ வைரஸ் வருது அதுக்கு அப்படின்னு சொல்லி வேக்சின்ஸ்லாம் நிறையா, போலியோ சொட்டு மருந்து அப்படி இப்படின்னு நிறையா போட்டிருப்போம். ஸோ வேக்சின் அப்படின்றது காமனாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த வேக்சின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வேக்சினுக்குள்ளே என்ன நடக்குது, அது நம்ம பாடிக்குள்ளே போனால் என்ன நடக்குது அப்படின்றத வரைக்கும் என்னன்றதை இந்த எபிசோடில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது வேக்சின் அப்படின்னா எதுவுமே கிடையாது, நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு தான். அதாவது நம்ம பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணோடனே நம்மளோட பாடியில் இருக்க இம்யூன் சிஸ்டமை பூஸ்டப் பண்ணிவிடும். அதுக்கு பேர் தான் வேக்சின். அதாவது வேக்சினில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு டிசீஸ் காஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டிசீஸ் எந்த மைக்ரோ ஆர்கானிசமால் காஸ் ஆச்சோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் அதோட பவரை வீக்கன் பண்ணியோ இல்லை அதை கில் பண்ணியோ நமக்கு வேக்சினாக கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த கொடுத்த வேக்சினை நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்க அந்த ஆர்கானிசமுக்கு முன்னாடி நம்ம வேக்சின் போட்டோம் அப்படின்னா அந்த வேக்சின் என்ன ஆர்கானிசமோ அதை நம்ம இம்யூன் சிஸ்டம் கெஸ் பண்ணி அதுக்கிட்ட ஃபஸ்ட்டு அடி வாங்கி அதுக்கப்புறம் அந்த இம்யூன் சிஸ்டமோட மெமரி செல்லில் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அதே மாதிரி டிசீஸ் வேறு வருது அப்படின்னா அந்த டிசீஸ் வரப்போ நம்ம போட்ட வேக்சினில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தானே நம்ம பார்த்துருக்கோம், அப்போ இதுவும் அது தானே அப்படின்னு சொல்லி நம்ம இம்யூன் சிஸ்டம் ரெக்கக்னைஸ் பண்ணி உள்ளே வந்திருக்க அந்த மைக்ரோ ஆர்கானிசமை கொண்டுடும். இதுதான் வேக்சினில் நடக்கிற ஒரு விஷயம். அதாவது தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கொரோனா வைரஸ்க்கு நம்ம எல்லாருமே வேக்சின் போட்டிருப்போம். அந்த வேக்சினில் எதுவுமே கிடையாது, கில் பண்ண ஒரு கொரோனா வைரஸ் தான் நம்ம வேக்சினாக போட்டுக்கிட்டோம். இப்போ அப்படி இருக்கப்போ நம்ம எல்லாத்துக்குமே காய்ச்சல் வந்திருக்கும். அந்த காய்ச்சல் எதனால் வருது அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டமை நமக்குள்ளே இருக்க அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற மாடல் உள்ளே போயிருக்கனால அந்த இம்யூன் சிஸ்டமோட ஃபைட் பண்ணுறப்போ அந்த ஃபீவர் வந்துருக்கும். அந்த ஃபைட் பண்ணுறப்போ இம்யூன் சிஸ்டமில் இருக்க மெமரி செல் இதுதான் கொரோனா வைரஸ் அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வேளை நமக்கு கொரோனா வைரஸ் வருது அப்படின்னா, நிஜமாக அந்த வேக்சினை தாண்டி நமக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம வேக்சின் போடுறப்போ கொடுத்தோம்ல ஒரு கொரோனா வைரஸ், ஸோ அதே மாதிரி இது இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம இம்யூன் சிஸ்டம் ரெக்கக்னைஸ் பண்ணி அப்போ அதுதான் இதுன்னு சொல்லி உள்ளே வந்திருக்க அந்த கொரோனா வைரஸை கில் பண்ணிடும். இதுதான் வேக்சினோட ரோல். அடுத்ததான் வேக்சினோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வேக்சினை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் எட்வர்ட் ஜென்னர். இது எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, ஒரு ஊருக்குள்ளே ஸ்மால் பாக்ஸ் நிறையவே பரவிட்டுருக்கு எல்லாருக்கும். ஸோ அந்த ஊரில் ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்க ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் அந்த ஸ்மால் பாக்ஸ் சுத்தமாக பரவலை. அது ஏன்னு பார்த்தா அந்த மாட்டுக்கெல்லாம் கவுபாக்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதில் பால் கறக்கிறதுனால அந்த சீ இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கனால ஸோ இவங்களுக்கு வரலை. ஸோ எட்வர்ட் ஜென்னருக்கு ஒரு ஐடியா வருது, ஸோ இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுபாக்ஸில் இருக்க அந்த கவுலேருந்து அந்த பஸ்ஸை எடுத்து அந்த ஒரு சின்ன பையனுக்கு அந்த பஸ்ஸை இனாக்குலேட் பண்ணிடுறாரு. அதை இனாக்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து ஸ்மால் பாக்ஸோட அந்த பஸ்ஸை எடுத்து இனாக்குலேட் பண்ணுறாரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த பையனுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஸோ இது மூலியமாக தான் இதை வச்சு தான் எட்வர்ட் ஜென்னர் ஸோ இதை வச்சு இந்த அந்த கவுபாக்ஸை வச்சு ஸ்மால் பாக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தெரிய வருது. இதுக்கு பேர் தான் வேக்சின் அப்படின்னும் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேக்சினை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி ஒரு 1798 தான் இது எல்லாத்துக்குமே, அதாவது இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு கவுபாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேக்சின் இருக்குது. அது சில்ட்ரன்ஸுக்கும் அடல்ட்ஸுக்கு யாருக்கு வேணால் போடலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றத தெரியப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸாக லூயிஸ் பாஸ்டர் இந்த சிக்கன் பாக்ஸ், கால்ரா, ஆந்த்ராக்ஸ் இதுக்கெல்லாம் வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதை கண்டினியூஷனாக இப்போது வேக்சின்ஸ் தான் நேஷ்னல் ப்ரெஸ்டீஜாகவே இருக்குது. அதாவது ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு வேக்சின் கண்டுபிடிக்கிறோம்
பார்க்கலாம் அப்படின்ற ஒரு காம்படிஷனே இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதில் வேக்சின்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது நம்ம நார்மலாக வேக்சின் அப்படின்னு சொல்லிடுறோம், ஆனால் அதில் ஏகப்பட்ட டைப் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லைவ் அட்டர்னேட்டிவ் வேக்சின்ஸ், செகண்டாக இன்ஆக்டிவ் வேக்சின்ஸ், அப்புறம் சப்யூனிட் வேக்சின்ஸ், அப்புறம் டாக்ஸாய்டு வேக்சின்ஸ், அப்புறம் கன்ஜெக்டிவ் வேக்சின்ஸ், தென் டிஎன்ஏ வேக்சின்ஸ், அப்புறம் ரீகாம்பினன்ட் வெக்டர் வேக்சின்ஸ் அப்படின்னு 7 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. லைவ் அட்டர்னேட்டிவ் வேக்சின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது இதில் அந்த டிசீஸை காஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசமை எடுத்து அதோட பவரை வீக்கன் பண்ணி அது லைவாகவே நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து லைவ் அட்டர்னேட்டிவ் வேக்சின்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது நமக்கு ரியலாக ஒரு டிசீஸ் காஸ் பண்ணுற மாதிரி தான் இது. பட் அதுக்கு வந்து டிசீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எபிலிட்டியை மட்டும் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மைக்ரோ ஆர்கானிசம் தான் உள்ளே வந்து என்ட்ரு ஆகும். அப்படின்றனால நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆஸ் யூஷுவல் ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரிஜினல் டிசீஸ் வரப்போ அது வர விடாமல் தடுத்துரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், இந்த லைவ் அட்டர்னேட்டிவ் வேக்சின்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மீஸ்லெஸ் வேக்சின்ஸ், மம்ஸுக்கு, அப்புறம் சிக்கன் பாக்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுற வேக்சின்ஸ் தான் வந்து லைவ் அட்டர்னேட்டிவ் வேக்சின்ஸ். ரெண்டாவதாக சொல்லப்படுற இன்ஆக்டிவ் வேக்சின்ஸ், இது என்னென்னு பார்த்தோன்னா, அந்த டிசீஸை காஸ் பண்ணுற மைக்ரோப்ஸை கில் பண்ணி நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இன்ஆக்டிவ் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேக்சின் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்படைட்டிஸ் ஏ, ரேபிஸ் வைரஸ், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கெலாம் இந்த இன்ஆக்டிவ் வேக்சின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மூணாவதாக சப்யூனிட் வேக்சின்ஸ். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டிசீஸை காஸ் பண்ணுற மைக்ரோப்ஸ் கிட்டே இருக்க அந்த ஆன்டிஜனை மட்டும் எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வேக்சினாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ நமக்கு அந்த ஆன்டிஜன் மட்டும் அதை வச்சு ரெக்கக்னைஸ் பண்ணி இது பண்ணும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளக் இம்யூனைசேஷன் அப்படின்னு ஒரு வேக்சின் சொல்கிறாங்க. நாலாவதாக டாக்ஸாய்டு வேக்சின்ஸ். இந்த டாக்ஸாய்டு வேக்சின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக இது வந்து பாக்டீரியல் டிசீஸ், ஒரு பாக்டீரியா வந்து டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த டாக்ஸின்ஸை ஃபார்மலினை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணும், அந்த டாக்ஸினாக மாறாமல் இருக்க. ஸோ அந்த ஃபார்மலினை கொடுத்து அந்த டாக்ஸின் தன்மையை கம்மி பண்ணுறது, அதாவது அந்த விஷத்தன்மையை கம்மி பண்ணுறது தான் இந்த டாக்ஸாய்டு வேக்சின்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா, குரோட்டியுலஸ் அட்ராக்ஸ் டாக்ஸைடு அப்படிங்கிற அந்த வேக்சினை டாக்ஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரேட்டில் ஸ்னேக்ஸ், அதை பாம்பு வந்து நாயை கடிச்சிடுச்சு அப்படின்னா இந்த வேக்சின்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அஞ்சாவதாக கான்ஜுகேட் வேக்சின்ஸ். இந்த கான்ஜெக்டிவ் வேக்சின்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பாக்டீரியா அப்படின்னு இருந்தாலே அதோட அவுட்டர் கோட்டிங் இருக்கும். ஸோ அந்த அவுட்டர் கோட்டிங் சுகரால் ஆனது, அதை வந்து நம்ம பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த அவுட்டர் கோட்டிங்கை வச்சு அது எந்த மாதிரி ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து தகுந்த மாதிரி வேக்சின் கொடுக்குறது இந்த கன்ஜெக்டிவ் வேக்சின். இதெல்லாம் வந்து இந்த இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கெலாம் வந்து, இந்த மாதிரி யங்கர் சில்ட்ரன்ஸுக்கெலாம் வந்து அவங்களோட இம்யூன் சிஸ்டம் இம்மெச்சூராக இருக்கும். ஸோ ஃபுல் டிசீஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்படி இருக்கப்போ அதோட அவுட்டர் மெம்பரின் பாலிசாக்கரைட்ஸ் இதை வச்சு அது எந்த மாதிரி டிசீஸ் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கான்ஜுகேட்டிவ் வேக்சின்ஸ். அடுத்ததாக டிஎன்ஏ வேக்சின்ஸ். இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸில் அதோட டிஎன்ஏயும் அந்த நியூக்ளிக் ஆசிடை வந்து டம்ப் பண்ணி அதோட பவரை, அதாவது அதோட கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஹோல் ஆர்கானிசமையும் எடுத்து அந்த டிஎன்ஏ பவரை மட்டும் கம்மி பண்ணி அந்த டிஎன்ஏவை கட் பண்ணி அதை டம்ப் பண்ணி வேக்சினாக கொடுக்கறது தான் வந்து இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸ். எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் சொல்லலாம். அதாவது இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸ் வந்து இன்னுமே ப்ராப்பராக வந்து இதுவாகலை, அதாவது ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணல. இன்னுமே வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜஸில் தான் இது இருந்துகிட்ருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணி ஹியூமன் பீயிங்க்கு டெஸ்டிங் கொடுத்துருந்தாலும் இன்னும் கன்ஃபார்மாக இது வந்து 100% ஓகே இது கொடுக்கலாம் அப்படின்னு இன்னும் யாராலையும் சொல்லப்படலை. கடைசி டைப்பான ரீகாம்பினன்ட் வெக்டர் வேக்சின்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவுமே வந்து டிஎன்ஏ வேக்சின்ஸ் மாதிரி தான், அதாவது டிஎன்ஏ வேக்சினோட சிமிலர்ஸ் தான். இதில் வந்து லைவ் வைரஸ் ஆர் பாக்டீரியாவை கொடுத்து தான் வந்து வேக்சின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வைரஸோட
அதாவது ஒரு லைவ் வைரஸை ஒரு பாக்டீரியாவோட டிஎன்ஏக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேக்சினாக உள்ளே வந்து கொடுக்குறாங்க. அதாவது அந்த பாக்டீரியா அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்க ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த ரீகாம்பினன்ட் வெக்டர் வேக்சின்ஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பியும் கால்ரா வேக்சின்ஸும் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது. ஸோ வேக்சின்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போகிற எபிசோடில் நிறைய பாக்டீரியல், வைரல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸை பற்றிலாம் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேக்சின்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வேக்சின்ஸ் ப்ரொடக்ஷனையும் வேறு ஒரு எபிசோடில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிலாஷ். இது உங்கள் மைக்கான் பிரிட்ஜி.